விஜய் டிவியோட மகாநதி சீரியல் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் ஆக்டர் ருத்ரன் பிரவீன். நிவின் அப்படிங்கிற கேரக்டர்ல இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வராரு. நிவின் மற்றும் காவேரி பேருக்குனே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா எதிர்பாராத விதமா கதையில சில மாற்றங்கள் வந்து இவங்க பேரை பிரிச்சுட்டாங்க. இதனால இந்த சீரியல் ஃபேன்ஸ் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு பக்கம் இருக்க ருத்ரன் பிரவீன் இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காம். அதை ரொம்ப மகிழ்ச்சியா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமா தெரியப்படுத்தி இருக்காரு. குழந்தைய கையில வச்சிருக்கிற இமேஜை ஷேர் பண்ணி பிளஸ்ட் வித் பேபி கேர்ள்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. பலருக்குமே இந்த நியூஸ் ஷாக்கிங்கா தான் இருக்கும். காரணம், ருத்ரனுக்கு கல்யாணமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது மற்றும் இவரோட மனைவியோட போட்டோஸை கூட இவர் எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பலருமே இவருக்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ருத்ரன் பிரவீனுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை பத்தி காவிரி கேரக்டர்ல நடிக்கிற லட்சுமி பிரியாவும் ரொம்ப எமோஷனலா அந்த போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் குழந்தை பிறந்திருக்கு, ருத்ரன் பிரவீன் அண்ட் அபியை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபின்னு லட்சுமி பிரியா சொல்றது மூலமா ருத்ரன் பிரவீனோட மனைவியோட பெயர் அபின்னு தெரிய வந்திருக்கு. பலருமே இவருக்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா ருத்ரன் பிரவீனுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஏதோ ஒரு பக்கம் இருக்க கங்கா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த திவ்யா கணேசன் டெங்கு ஃபீவர் காரணமா மகாநதி சீரியல்ல இருந்து விலகுனதுனால நிறைய பேர் அவங்கள மிஸ் பண்ணாங்க. இந்த நிலையில இப்போ கங்கா கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் தரணி அப்படிங்கிறவங்க நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.